கண்ணியமானவர்களே, சில தினங்களுக்கு முன்பு நாசா வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான தகவல், வானத்தில் பாங்கு சப்தம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாங்கை யார் சொன்னது, அந்த பாங்கு சப்தம் தான் கேட்கிறது எப்படின்னு கண்டுபிடித்தார்கள் என்பதனை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, தினந்தோறும் இஸ்லாம் சம்பந்தமாக இன்னும் படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளையும் வரலாறுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தகவல் ரொம்ப எல்லாத்தையும் புல்லரிக்க வைக்கக்கூடிய, ஆச்சரியத்திற்குள் கொண்டு போகக்கூடிய ஒரு தகவல் தான். அது என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா நாசா வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னால், ரிசர்ச் பண்ணுவதற்காக வேண்டி விண்வெளிக்கு போயிருக்காங்க. அங்கு போன போது பாங்கு சப்தம் கேட்டிருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்று நம்ம உலகத்தில் கூறுவது போன்ற பாங்கு சப்தம் அங்கே கேட்டிருக்கு. அதை கேட்ட சில மனிதர்கள், ரிசர்ச்சிற்காக வேண்டி சென்ற சில விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு ஒன்று நடந்திருக்கின்றது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் அன்றைக்கு எந்த விதமான ஆராய்ச்சிகளும் எந்த விதமான ரிசர்ச் பண்ணுவதற்கான மிஷன்களும் இல்லாத ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, இந்த ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி 1400 வருடங்களுக்கு முன்பே ரசூலுல்லா பதிவிட்ட ஒரு நிகழ்வு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அது எப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜிற்கு சென்ற வரலாறு எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும். அப்போது அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லா மெஹராஜிற்கு போயிட்டு வந்த பிறகு ஆவலோட, ஆச்சரியத்தோட, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அந்த மெஹராஜில் என்னத்தை பார்த்தீங்க, நீங்கள் எதை கேட்டீங்க, எதை உணர்ந்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்ன சமா அஃலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வானம் அதிர்த்து கொண்டிருக்கின்றது. வானம் அதிர்ந்து கொள்ளுதுன்னா, வானம் எப்போதுமே சப்தமாகவே உள்ளது அப்படின்றது போன்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வானத்தில் பாங்கு சொல்லப்படுகின்றது. இன்னும் வானத்தில் மலக்குமார்கள் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தவர்களாக, சஜிதா செய்தவர்களாக வானம் முழுவதும் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வானத்தில் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் மலக்குமார்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் சிலர்களை தண்டித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மெஹராஜில் நிறைய நிகழ்வுகளை சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னதோடு இந்த ஒரு செய்தியும் சொன்னாங்க. வானத்தில் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் வானத்திலேயே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எப்போ? 1400 வருடத்திற்கு முன்பு. ஆனால் இப்போது தான் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டிலேயே இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரிய விட்டது. ஆனால் பொய்ப்படுத்திட்டாங்க. ஏன்னா பாங்கு சொல்லப்படலை, சும்மா ஒரு சவுண்டு கொண்டு இருக்கிறது, சும்மா ஒரு எப்போதும் போன்ற சவுண்டு வானத்தில் அந்த பூமி நகர்வதின் காரணமாக, நட்சத்திரங்கள் நகர்வதின் காரணமாக இது போன்ற சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு நாசா அறிவித்த ஒரு தகவல் என்னன்னா, விண்வெளியில் வானத்தில் பாங்கு சப்தம் கேட்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் ஒரு மிகப்பெரியவன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வை பிடித்தவங்க அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவன் தான் உலகத்திலேயே இறைவன், கடவுள் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வுக்கு கீழே தான் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் இந்த ஒரு ரிசர்ச்சை செஞ்ச சில விஞ்ஞானிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு, இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் இந்த ஒரு மக்களுக்கு, இந்த நேரான வழியை விட்டும் தவறிய வழியில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை, தன்னுடைய அருட்கொடைகளை, இன்னும் தன்னுடைய பவர்னு சொன்னால் தன்மைகள் அல்லாஹ் தஆலா காண்பித்து கொண்டே தான் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாமும் எப்படி நேர்வழி அடைந்தோமோ அதை போன்று தவறான வழியில் இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நேரான வழியில் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்னும் இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான காணொளிகளை, இன்னும் காட்சிகளை, இன்னும் வரலாறுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் துஆ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.